வேதவசனத்தை கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டியது அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ எங்கே பார்த்தாலும் கேன்சர், எங்கே பார்த்தாலும் கேன்சர். அல்லேலூயா. இப்போ நன்றியோடு கூட துதிக்கிறேன். கடைசி காலத்தின் ஒரு அடையாளம் கேன்சர். என்னன்னா, அந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, கொள்ளை நோய்கள், பஞ்சம், கொள்ளை நோய்கள் அங்கங்கே ஏற்படும். கொள்ளை நோய் தான் இது. கொள்ளை நோய், நடமாடும் கொள்ளை நோய்க்கு உன்னை தப்புவிப்பார். நீ உன்னதமானவருடைய மறைவில் இருந்தால், சர்வ வல்லவருடைய நிலையில் தங்கினால் நீ கொள்ளை நோய்க்கு தப்புவிக்கப்படுவாய். அல்லேலூயா. நல்ல காலங்க. கிறிஸ்துவ ஜீவியம் எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படையில் உள்ளது. நீங்கள் எதை விசுவாசிக்கீங்களோ, வேதவசனத்தின் அடிப்படையில் விசுவாசிக்கீங்களோ அது உங்களுக்கு நிறைவேறும். அல்லேலூயா. இப்போ நான் அந்த குளோரிந்தா சர்ச்சில் நாங்கள் போய் ஜெபம் பண்ணுறது சர்ச்சில் இல்லை, கல்லறை தோட்டம். இங்கே பார்த்தாலும் ஒரு கல்லறை, இங்கே ஒரு கல்லறை, அங்கே ஒரு கல்லறை இருக்கும். அந்த கல்லறைக்கு ஊடையில் இருந்து தான் பாயை போட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. ஏகப்பட்ட கல்லறை இருக்குது. அந்த கல்லறையில் பூராமே இந்த வயசு பார்த்தேன், வயசு எத்தனைன்னு. என் பக்கத்தில் ஒரு கல்லறை இருக்குது, 39 வயசு இறந்துருக்காரு. அடுத்தால ஒரு கல்லறை இருக்குது, 42 வயசில் ஒரு ஆள் இறந்துருக்காரு. 52 வயசில் ஒரு ஆள் இறந்துருக்காரு. இந்த குளோரிந்தாமா 56ல் இறந்துருக்கு கல்லறை. ஏன்னா இதெல்லாம் நான் பார்க்கும்போது ஏன் அந்த குறைஞ்ச வயசில் இறந்துருக்காங்க அப்படின்னு நான் சத்தியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, இவங்களுக்கு இந்த அதாவது ஆயுசு நாட்கள் பூர்ணப்படணுங்கிற விசுவாசத்தின் வார்த்தைகள் அவங்களுக்கு கிடைக்கல. இங்கே யாராக இருந்தாலும் சரி, நம்ம பரிசுத்தவான் நான் கனம் பண்ணுதேன், ஆனால் அவங்கவுங்க விசுவாசத்தின் படி தான் அவனுங்களுக்கு ஆகும். அல்லேலூயா. உங்களுக்கு இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவனுடைய ஒரு மனைவி கட்டி, 2 மனைவி கட்டி, 2 பிள்ளைகள், ஒவ்வொரு பிள்ளைகள் வந்து ரொம்ப சண்டைங்கடப்பட்டு ஆகார விரட்டி இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்த போடுறது அவனுக்கு அமைஞ்சது ஒரு வாழ்க்கை. அடுத்தால இப்போ செத்து அவளை போய் சொல்லிட்டு, யார் ஆகார போய் சொல்லிட்டு, சாரால் செத்துட்டா, இறந்துட்டா, ஆகார் போயிட்டா, பிள்ளைகள்லாம் எல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க. இவன் ஒத்தையில் இருக்கான். அதுக்கப்புறம் கல்யாணம் முடிச்சு, அப்போ அதுக்கப்புறம் 5-6 பிள்ளைகளை பெற்று 175 வயசு வரையும் உயிரோடு இருந்திருக்கான். யாரு? யான்னு தெரியுமா? இவன் விசுவாசிக்கான். எனக்கு தேவன் ஆயுசு நாட்களை பெருக பண்ண ஆரோக்கியமோடு இருந்திருக்கான் ஆபிரகாம். ஈசாக்காவது கண்ணு தெரியாமல் போயிட்டு அவன் 75 வயசுல செத்துருவான். நான் பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும் போது அவனுக்கு 75 வயசு. அதுக்கப்புறம் 50 வருஷம் இருந்து பிறகு தான் செத்தான். அல்லேலூயா. அதே மாதிரி யாக்கோப்பும் நான் செத்துருவேன் தான் சொன்னான். நான் நரமயிரோடு பாதாளத்தில் இறங்கிடுவேன். நான் இந்த பையன் பையன் தொலைஞ்சு போகும்போதும் அதான் சொல்லுவான், 2வது பையன் தொலைஞ்சு போகும்போதும் அதான் சொல்லுவான், நான் நரமயிரோடு அல்லையா பாதாளத்தில் இறங்கிடுவேன். அது எதை அறிக்கை செய்கிறோமோ அதான் நிறைவேறும். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் கொள்ளை நோய் எனக்கு வராது அப்படிங்கிற விசுவாசம் உங்களுக்கு எல்லாம் இருந்துச்சு, நான் இருக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டிலேருந்து கேன்சரோ மற்ற எந்த காரியமோ உங்களை தொடுவதில்லை. நீ எதை விசுவாசிக்கீங்களோ அது நடக்கும். நீங்கள் விசுவாசம் தான் உங்களுக்கு ஜெயம். அல்லேலூயா. நம்ம சத்தப்பட்டு பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் வார்த்தைகள் வரும்போது வேகமாக பேச வேண்டியிருக்கு. ரைட். விசுவாசம் எதை விசுவாசிக்கீங்களோ அது அப்படியாகும். சில வீடுகளில் நான் பேச்சை கேட்டிருக்கேன். அல்லேலூயா. நான் கொள்ளையில் போவான், நீ கொள்ளையில் போயிடுவேன். கொள்ளையில் போவான், கொள்ளையில் போயிடுவேன். யாரை? பிள்ளைய பார்த்து நீ செத்துருவேன், நீ அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன். இவங்க சொல்ல என்ன தெரியுமா, அது அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிடும். நீ வாழவே மாட்ட. பொட்ட பிள்ளையில பார்த்து நீ எங்கே புருஷ வீட்டில் போய் வாழ போகிற அப்படிம்பாங்க. எத்தனை பேர் நான் இப்போ சொல்ல கேட்டிருக்கேன். அது அப்படி சொல்லக்கூடாது. அது அப்படியே வாயின் பார்த்து அப்படியே ஆகிடும். அதே மாதிரி தான் இந்த குளோரிந்தா சர்ச்சில் அநேகருக்கு இந்த ஆயுசு நாட்கள் பெருக பண்ணுவேங்கிற சொல்கிற வசனம் அவங்களுக்கு கிடைக்கல. அல்லேலூயா. கிடைக்கல. நீங்கள் அறிக்கை பண்ணுறது, எனக்கு இந்த நடமாடும் கொள்ளை நோய்கள் என்னை அணுகாது, நான் ஆயுசு நாட்களை எனக்கு பெருக பண்ணுவார், நான் கடைசி வரையும் திடகாத்திரமாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அறிக்கை பண்ணணும். நீங்கள் இதில் யாக்கோப்புல பார்க்கலாம். உட்காந்து சத்திட்டுக்காள். அல்லேலூயா. நீங்கள் நம்பணும். கொள்ளை நோயெல்லாம் கேன்சர் பார்த்தா எங்கே பார்த்தாலும் கேன்சர், யாரை பார்த்தாலும் கேன்சர். அதெல்லாம் ஒரு பயங்கரமான கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா. இப்போ நான் இந்த ஆசீர்வாதத்தை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும். நீங்கள் உலக ஆசீர்வாதத்தை, அநேகர் கிறிஸ்தவர்கள்
என்ன அறிக்கை செய்கிறாங்க தெரியுமா? நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள், நல்ல வேதவசனத்தை போதிக்கிறவர்கள். இப்படி வாழ்கிறது தான் நமக்கு தேவன் சொன்ன வழின்னு நினைச்சு அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க அப்படி விசுவாசிக்கிறதுனால ஒரு குச்சில் ஒரு ஆணி மாத்திரம் தொங்க விட்டு ஒரு பழைய சட்டையை 2 சட்டையை மாத்திரம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இது இல்லை. ஆண்டவர் ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும் தரும்படியாக தான் மரித்தார். நீங்கள் ஐஸ்வர்யனாகும்படி அவர் என்ன ஆனாராம்? தரித்திரானார். நீங்கள் பூரண ஆயுசுடன் மரிக்கும்படியாய் அவர் குறைஞ்ச வயசுல மரித்தார். நீங்க தரித்திர ஐஸ்வர்யானபடி தரித்திரானார்னா அப்போ ஆயுசு இந்த வயசு அப்படி தானே? அல்லேலூயா. இதெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும். யாரும் சொன்னா கூட உங்க மனம் ஏற்றுக்கொள்ளாதபடி இவங்க தப்பா சொல்றாங்க, வசனம் இதுதான் அப்படிங்கிறது உங்க மனசுக்குள்ள வந்து அதை கடிந்து கொள்ளக்கூடிய பலன் உங்களுக்கு வர வேண்டும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள். என் பிள்ளைகள் வாழும், என் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகள் நல்லா படிச்சு முன்னுக்கு வரும் இல்லையா, அதெல்லாம் நீங்க அறிக்கை செய்யணும். அதாவது உலகத்தில் நடக்கிற மாதிரி நமக்கு என்ன செய்யாது? நடக்காது. அவங்க வழி வேறு, நம்ம வழி வேறு. பக்கத்து வீட்டில் இது நடந்துட்டால் நமக்கு நடந்துரும்ல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் கொரோனா வந்துட்டு, கொரோனா என் பிள்ளைகளை தொடாது, கொரோனாவோ எந்த கொள்ளை நோயோ என் பிள்ளைகளை ஆனால் அவங்க சேஃப்டியாக இருக்கிற மாதிரி நம்ம சேஃப்டியாக இருக்கணும். ஆனால் தேவனை நம்பணும். பாரதியார் எத்தனை வயசில் இறந்தார்? 39 வயசில். 39 வயசுல. அது உலக மனுஷன். யானைகிட்ட போய் தேங்காய் கொடுத்துருக்காரு, அவர் தலையிலே உடைச்சிட்டு. அல்லேலூயா. எத்தனை வயசுல கல்யாணம் முடிஞ்சது அவருக்கு? 12 வயசுல அவருக்கு கல்யாணம் முடிஞ்சது. வீட்டு மாளுக்கு 7 வயசு. அல்லேலூயா. பாட்டு இருக்கட்டும். அது உலகம். அவங்களுக்கு நிதானமற்ற வாழ்க்கை. அல்லேலூயா. நமக்கு உறுதியான வாழ்க்கை. இப்போ ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உலக ஆசீர்வாதமும் அல்லேலூயா நாம் கிறிஸ்துவின் குமாரனாய் மாறினால் மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா. வசனத்தை விசுவாசா மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளையா மாறணும். நீ இயேசு கிறிஸ்துவுடைய குமாரனாய் மாறணும். அப்போதான் இந்த உலக ஆசீர்வாதத்தையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் சுதந்திரத்துக் கொள்ள முடியும். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 வசனம். சத்தம். யாரா இன்னும் எடுக்கலையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம். ஆமென். ஆமென். போதும் போதும் போதும். முதல் வசனம், ஒரு வசனம் போதும். வேதம் என்ன சொல்லுது? ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆமென். அந்த ஆபிரகாமின் குமாரன் இயேசுங்கிறத, தாவீதின் குமாரன் இயேசுங்கிறத நான் எவ்வளவோ நேரம் தியானம் பண்ணி பார்த்துருக்கிறேன். இது என்னையா? ஆபிரகாம் பிறந்த வருஷம் வேற, அவன் சந்ததி வேற. இங்கே சந்ததியே எங்கேருந்து ஆரம்பிக்கி? யாக்கோப்புலேருந்து ஆரம்பிக்கி. அப்படி தானே? இயேசுநாதர் யூத கோத்திரத்தை சேர்ந்தவர். யூதாவில் இருந்து தான், யூத கோத்திரத்திலிருந்து தான் இயேசு பிறக்கிறார். கோத்திரமே எங்கே ஆரம்பிக்கி? யாக்கோப்பில் தான் ஆரம்பிக்கி. அப்போ இங்கே ஆபிரகாமின் குமாரன்னு எழுதியிருக்க என்ன அப்படின்னு நான் யோசனை பண்ணினேன். அல்லேலூயா. இப்போ தாவீதுன்னு சொல்லலாம். தாவீது யூத கோத்திரத்தான். ஆமென். அல்லேலூயா. இப்படி தாவீதை சொல்லலாம். ஆனால் ஆபிரகாம் எப்படி சொன்னாங்க அப்படின்லாம் நாங்கள் யோசனை பண்ணினேன். இயேசுநாதருமே 2 பேர்கிட்ட போய் இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே, இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே அப்படின்னு சொன்னார். யார? ஆபிரகாமின் குமாரத்தின்னு யார சொன்னார்? 18 வருஷம் கூனியான ஸ்திரியை பார்த்து சொன்னாரு, இவள் ஆபிரகாமின் குமாரத்தியா இருக்கிறாளே. கூனியான ஸ்திரி. இன்னொரு ஆளை இவன் ஆபிரகாமின் குமாரன் பாரு.
ஆம்பளை பார்த்து சொல்லுவார், இவன் ஆபிரகாமின் குமாரனா இருக்கனே, இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அவனை பார்த்து சொல்றாரு. இப்ப ஆபிரகாமின் குமாரன்கிறதுல ரெண்டு வித்தியாசங்கள் என்னதுன்னா, பழைய ஏற்பாடுல ஆபிரகாமின் குமாரன்கிறது வேற, புதிய ஏற்பாடுல ஆபிரகாமின் குமாரன்கிறது வேற. பழைய ஏற்பாடின் குமாரன் ஈசாக்கு, அவன் சந்ததியில பிறந்தவங்கள் தான் அல்லேலூயா ஆபிரகாமின் குமாரர்கள். ஆமென். நல்ல கவனமா இருக்கணும். இந்த புதிய ஏற்பாடின் அல்லேலூயா அவர்கள் விருத்த சேதனம் ஆன பிறகு விருத்த சேதனத்தின் அடிப்படையில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். புதிய ஏற்பாடு ஆபிரகாமின் குமாரன் என்பது அல்லேலூயா இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணினவர்கள், கிறிஸ்துவை பெற்றவர்கள் ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. அப்போ இப்படி பார்ப்போமே, இயேசுவின் நாமத்தினாலே. இயேசு ஆபிரகாமின் குமாரன், சொல்லுங்க. அப்போ நானும் இயேசுவின் பிள்ளை. இயேசு ஆபிரகாமின் குமாரன் என்றால் நானும் ஆபிரகாமின் குமாரன். ஆமென். நல்ல கவனிக்கணும். ஆபிரகாமின் குமாரர் இயேசு, ஆபிரகாமின் குமாரன் நான். ஆபிரகாமின் சந்ததி கிறிஸ்து. இயேசு வேற, கிறிஸ்து வேற. ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. உயிர் தெழுந்தவருக்கு பேர் தான் என்னது? கிறிஸ்து. அந்த கிறிஸ்து தான் சந்ததின்னு எழுதியிருக்கு. அப்போ நான் கிறிஸ்துவை பெற்றிருக்கிறபடினாலே நான் ஆபிரகாமின் சந்ததி. இதெல்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். நீங்கள் கவனமாக கேட்டீங்கன்னா தான் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆபிரகாமின் இயேசுநாதர் ஆபிரகாமின் சந்ததி, இயேசுநாதர் ஆபிரகாமின் குமாரன், இயேசுவுக்கு பிள்ளையாகிய நான் ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமின் குமாரன். அப்போ ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். இது உலக ஆசீர்வாதம். இது என்ன ஆசீர்வாதம்? இப்போ தாவீதின் குமாரன் எழுதியிருக்குல்ல, இது என்ன ஆசீர்வாதம்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு சொல்லுவாங்க. யார் சொல்றா? கானானிய ஸ்ரீ. எரியோ குருடன். ஆமா. வேற நல்ல வேத பண்டிதர் நீ சொன்னா அல்லேலூயா. இந்த ஆபிரகாமின் அல்லேலூயா தாவீதின் குமாரன் அல்லேலூயான்னு சொல்ற காரியம் என்னன்னா, இவர்கள் கிறிஸ்துவை அறிந்திருந்தார்கள். இவர்களுக்கு அல்லேலூயா தாவீதின் சிங்காசனத்தை இயேசுநாதருக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிக்கணும். தாவீது யுத்தம் பண்ணினதெல்லாம் மனிதன் அல்ல. சொல்லுங்க. நம்ம மனுஷன் தான் எழுதியிருக்கு. பெலிஸ்தர், அந்த பல ஜாதிகள், கிரேக்கியர்கள், பெலிஸ்தர்கள் எல்லாம் யுத்தம் பண்ணார்களா, அது மனிதனாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் அது எல்லாமே ஆவிகள். என்னது? ஆவிகள். அந்த ஆவிகளோடு எப்படி யுத்தம் பண்ணுனதை பூராமே சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். சங்கீதங்கிற புஸ்தகத்தில் எப்படி யுத்தம் பண்ணங்கிற பேர் எழுதலைனாலும் அல்லேலூயா யுத்தம் பண்ண பூராமே சங்கீதத்தில் எழுதியிருக்கிறார். யாரு? தாவீது. இப்போ ஆண்டவர் சொன்னார், இயேசுநாதர் மரித்து உயிர் தெழுந்து பரலோக ராஜ்யத்துக்கு போகும்போது நான் உனக்கு தாவீதின் சிங்காசனத்தை உனக்கு தருவேன்றார். அல்லேலூயா. என்ன தாவீதின் சிங்காசனம்னா, இவர் நடந்து வந்த பாதையில நீங்க பாத்தீங்கன்னா வனாந்தரமா ஓடிட்டு பாரு, கடைசியில ராஜா வந்து உட்காருவார். ஆமென். அப்படித்தானே? அது ராஜாவா உட்கார்ந்த பிறகு வனாந்தரத்துக்கு என்ன செய்யல? போகல. அதுக்கப்புறம் ராஜாவை ராஜஸ்தானம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ராஜா ஆளுகை பண்ண ஆரம்பிச்சிட்டார். 110 வருஷம் உயிரோடு இருந்தார். அப்போ பூராமே ஆண்டவரை சேவித்து ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டு தான் அவர் வாழ்க்கை. ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணினார். அல்லேலூயா. இந்த தாவீதின் சிங்காசனம் என்பது இவர் ஆவிக்குரிய முறையில் நடந்து கர்த்தருக்கு இருதயத்திற்கு ஏற்றவனாய் மாறினான். ஆமென். ஆண்டவர் சொன்னாரு, மோசே உனக்கு நியாயப்பிரமாணத்தை கல்லில் எழுதி கொடுத்தான், நான் உனக்கு கல்லில் எழுத மாட்டேன், உன் இருதயத்தில் எழுதம்னார். இப்போ இருதயத்துக்கு ஏற்றவனும் நமக்கு பிரமாணம் எங்கே எழுதியிருக்கு? இருதயத்தில் எழுதியிருக்கு.
அல்லேலூயா. நல்ல கவனிக்காம புரியும். அல்லேலூயா. இப்போ விருத்த சேதனம் எங்க பண்ணப்பட்டிருக்கு? அங்க சரீரத்தில் பண்ணப்பட்டது. இப்போ நமக்கு இருதயத்தில் பண்ணப்பட்டிருக்கு, வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்பம் அல்லேலூயா. நான் இருதயத்தில் விருத்த சேதனம் பண்ணி இங்க ஒரு சிங்காசனத்தை வைக்கிறார். சிங்காசனம் இருக்கா? எல்லாருக்கும் சிங்காசனம் இருக்கு. யார் உட்கார்ந்துருக்கா? லூசிபேரா? யார் உட்கார்ந்துருக்கா? மற்றவங்க உட்காரலையே. சிங்காசனம் இது என்ன? யார் சிங்காசனம்? தாவீதின் சிங்காசனம். யார் சிங்காசனம்? யார் உட்கார்ந்துருக்கா? இயேசு உட்கார்ந்துருக்கிறார். பரலோகத்தில் தாவீதின் சிங்காசனம் இருக்கு. அங்க யார் உட்கார்ந்துருக்கா? இயேசு உட்கார்ந்துருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அந்த சிங்காசனம் எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. அப்போ இந்த சிங்காசனம் இங்க இருந்தா நான் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தெல்லாம் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நீ ஆவிக்குரிய ஆசீர்வாதம் பெற்றா, அதாவது தாவீதின் ஆசீர்வாதத்தை பெற்றா, நீங்க ஆபிரகாமின் ஆசீர்வாதமாகிய உலக ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வீர்கள்? பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. அதற்கு என்ன வேண்டும்? விசுவாசம் வேண்டும். என்ன வேண்டும்? யாம்னா விசுவாசத்தின் தகப்பன் யாரு? ஆபிரகாம். அவன் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக என்ன. இதெல்லாம் காரியங்கள் புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ ஒரு கிறிஸ்தவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, உலக ஆசீர்வாதமும் உண்டு. அப்போ இவன் ஆபிரகாமை விசுவாசிக்கிறவன் உலக ஆசீர்வாதத்தையும் விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்யணும்? எந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கணும்? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம். வாசிக்கலாம். 2லேருந்து வாசிக்கலாம். இப்படி வாசிங்க. நான் சொல்ல மாதிரி சொல்லுங்க. நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன். நான் ஆபிரகாமின் சந்ததி. அதனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் நானும் பெற்றுக்கொள்ளுவேன். இப்ப நீங்க வாசிக்கும் போது எனக்குன்னு சொல்லி வாசிக்கணும். வாசிக்க. நானா? வாசிமா. இப்போ வாசிக்கும் போது என்ன செய்யணும்? ஒரு நிமிஷம். வாசிக்கும் போது என்ன செய்யணும்? இருதயத்தில் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். ஆபிரகாம் பெற்ற ஆசீர்வாதத்தை நான் என்ன செய்வேன்? பெறுவேன். ஒவ்வொரு நாளும் இந்த பகுதியை வாசி, நான் ஆபிரகாமின் பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளையா இருக்கிறதுனால ஆபிரகாமின் பிள்ளை, ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் எனக்கும் கிடைக்கும். அவர் என்னை என்ன செய்வார்? பெரிய ஜாதி ஆக்குவார். நீ ஜாதின்னு கோளாறு ஜாதின்னு நினைச்சிடாங்க. பரிசுத்த ஜாதி. என்ன ஜாதி? ரைட்டு. வாசிமா. நான் ஆசீர்வாதமாய் இருப்பேன். என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும். ஆமென். என்னை சவிப்பிக்கிறவர்களை சவிப்பார். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆமென் எனக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஆமென் கர்த்தர் எனக்கு சொன்னபடி ஆமென் அவன் புறப்பட்டு நான் புறப்பட்டு லோத்தும் அவனோடு கூட. அது வேண்டாம். ஹல்லேலூயா. 7 ஆசீர்வாதங்கள் அதில் உண்டுன்னு நினைக்கிறேன். 7 ஆசீர்வாதம் இருக்கா? ஏழு ஆசீர்வாதம் இருக்கா? ரைட்டு. இந்த ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, அல்லேலூயா. கவனமாக கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிப்போம். ஒரு வசனத்தை வாசிப்போம். அதில் 17வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 17:5. நான் கடகடன்னு 2-3 வசனங்களை வாசி முடிச்சிருவேன். 17வது அதிகாரம் 5வது வசனம். ஆமென். என்ன சொல்றாரு பாருங்க. நீ ஆபிரகாம்ல
அதுக்கு அர்த்தம் என்னன்னா, யார ஆபிரகாம் பண்ண யாருக்கு? நமக்கு. திரளான ஜனங்களுக்கு நம்ம என்ன ஆகும்? தகப்பனாகும். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் பூரா யாருக்கு? நமக்கு. எப்படி கிடைக்கும் பாருங்க. இந்த கலாத்தியரின் புத்தகம் 3வது அதிகாரம் 14 இருந்து வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆமென் ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் ஒரு நிமிஷம் ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் ஆமென் ராஜாக்களுக்கு வரும்படியாகவும் ஆமென் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட ஆமென் வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினால பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. வேதம் என்ன சொல்லுது பாருங்க. அடுத்தால வாசிக்கணும். யாருனால உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமா? கிறிஸ்துவினாலே. யாருனால? கிறிஸ்து யாரு? நான் மனம் திரும்பி சொல்லுங்க, பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும்போது ஒரு பரிசுத்த ஆவியை பெறுகிறேன். அந்த பரிசுத்த ஆவிதான் கிறிஸ்துவின் ஆவியானவர். அந்த கிறிஸ்துவை பெற்றால் நான் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுகிறேன். மாறி ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை பெறுகிறேன். அடுத்தல வாசிங்க. ஆமென் சொல்லுகிறேன். ஆமென். ஒருவனும் தள்ளுகிறதில்லை, கூட்டுகிறதும் இல்லை. ஆமென். 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 இப்ப என்ன எழுதியிருக்கு பாருங்க. சந்ததிகளுக்குன்னா விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஒரு சந்ததி இருக்கு. அந்த சந்ததிகளுக்கு அல்ல. எந்த சந்ததி? ஈசாக்கு வரான ஈசாக்கு யாக்கோப்பு, அந்த சந்ததிக்கு சொல்லல. இப்ப எங்க சொல்றாரு? கிறிஸ்துவை பெற்ற நமக்கு சொல்லுகிறார். அந்த சந்ததி யாராம்? கிறிஸ்துவே. அந்த சந்ததி யாரு? அப்போ ஆண்டவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவர்கள் எத்தனை பேரும் அத்தனை பேரும் நம்ம யாரு பிள்ளை? கிறிஸ்துவின் பிள்ளை. ஆமென். யாரு பிள்ளை? எப்ப பிள்ளையா மாறுதோம்? நான் கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளும் போது நான் தேவனுடைய பிள்ளையா மாறுறேன். அது தண்ணி நான் பிசாசின் பிள்ளையா இருக்கேன். நேற்று யார் பிள்ளையா இருந்தீங்க? நேற்று இல்லை, ரட்சிக்கப்படுவதற்கு முன்னாடி பிசாசின் பிள்ளையா இருந்தோம். ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடந்தது? எனக்குள்ள கிறிஸ்துவை பெற்றேன். அதனால இப்ப யார் பிள்ளையா மாறி இருக்கேன்? அப்ப நான் யார் சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. கிறிஸ்துவை பெற்றவர்கள் எல்லாரும் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. அப்போ அந்த ஆசீர்வாதம் யாருக்கு வருது? கிறிஸ்துவை பெற்றவர்களுக்கு போற அந்த ஆசீர்வாதம் வருகிறது. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துவை பெற்றவர்களுக்கு பூரா வருது. ஆமென். ஆபிரகாம் அழகா எழுதிருக்கு. 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரையும் இந்த சந்ததிகளுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கொடுப்பாருங்கிறது வாக்குத்தத்தம். அல்லேலூயா. யாருக்கு வாக்குத்தத்தம்? கிறிஸ்துவை பெற்றவர்கள். யார் வாக்குத்தத்தம்? மனம் திரும்பி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்கள், கிறிஸ்துவை பெற்றவர்கள். யாருக்கு வாக்குத்தத்தம்? கிறிஸ்துவை பெற்றவர்கள் எல்லாம் இயேசுவின் பிள்ளைகள். அவர்களுக்கு அவர்தான் நம்ம இயேசுவின் மூலமாய் அவர் சந்ததியாய் மாறுகிறோம். கிறிஸ்து சந்ததி, நான் சந்ததி. ஆமென். நான் மனம் திரும்பலன்னா கிறிஸ்துவின் சந்ததி இல்லை. கிறிஸ்துவ பெறல, நான் கிறிஸ்துவின் சந்ததி இல்லை. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு நான் பங்காளியா இல்லை. எப்போ பங்காளியாக மாறுறேன்? கிறிஸ்துவை நான் பெறும்போது பங்காளியாக மாறுகிறேன். புரியுதா? ரைட். அடுத்த ஒரு வசனத்தை வாசிப்போம். இல்லை போதும். இந்த சந்ததி கிறிஸ்துவே. அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அதே அதிகாரத்தில் 6-7. அப்படியே ஆபிரகாம் ஆமென் தேவனை விசுவாசித்தான். ஆமென். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. விசுவாசம் மறுக்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆமென் ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இங்க என்ன எழுதியிருக்கு பாருங்க. நீங்க ஆபிரகாமின் பிள்ளைகளா மாறணும்னா ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். அப்படியே நீங்களும் விசுவாசித்தால் ஆபிரகாமின் பிள்ளையால் மாறுவீர்கள். அல்லேலூயா. இங்கதான் கொஞ்சம் இடியும். அடுத்த அதே வசனத்தை இன்னொரு ஆள் வாசிங்க. அப்படியே தேவனை விசுவாசித்தான், நீதியாக எண்ணப்பட்டது. ஆமென். அவர்களே அறியீர்களாக.
இப்போ பிரச்சனை எங்கே இருக்குன்னா, அவன் எப்படி தேவனை விசுவாசித்தானோ அப்படி விசுவாசிச்சா நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக மாறுவீங்க. ஒரு கட்டம். அல்லேலூயா. அது நீதியின் மூலமாய் நான் பிள்ளையாக மாறுறோம். கிறிஸ்துவை பெற்றதுனால் நான் பிள்ளையாக மாறுகிறேன். கிறிஸ்துவை பெற்றதுனால் கிறிஸ்துவின் சந்ததியாய் மாறுகிறேன். கிறிஸ்துவின் சந்ததியாக மாறினா ஆபிரகாமின் பிள்ளை. 2 காரியம். ஒரு காரியம் என்னது? விசுவாசிக்கிறவன் அவருக்கு பிள்ளையா மாறுதோம். அதே மாதிரி மனம் திரும்பி கிறிஸ்துவை பெற்றால் அவரு பிள்ளையா மாறுதோம். இப்போ 2ல் எது ஈஸி? 2 நடப்பிக்கணும். இப்போ இவன் எப்போ நீதிமானாய் மாறினா, விசுவாசித்தார் நீதிமானாய் என்ன பண்ணுறது? விசுவாச மார்க்கத்தார் எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவித்திருக்கிறார். இந்த இடத்துல இவன் எது முதல்லங்கிறத அந்த பிள்ளையை கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சுட்டான். யாரை வச்சான்? அப்பதான் அது அவனுக்கு என்ன எண்ணப்பட்டது? நீதியாக எண்ணப்பட்டது. தேவனை விசுவாசா நான் வெட்டினாலும் பிள்ளையை கொடுக்க அவர் வல்லவர். அப்ப நம்மளும் இதான் கொஞ்சம் இடிக்கும். எது முதன்மையா இருக்குதோ அதை தேவன் பலிபீடத்தில் வச்சோம்னா நம்ம அல்லேலூயா விசுவாசம் ஆபிரகாமின் பிள்ளையா என்ன செய்றோம்? மாறுகிறோம். அல்லேலூயா. இப்படி சொல்ல போனா உலகத்தில் எல்லாவற்றை காட்டிலும் தேவனை மையமாய் வைத்தால், முதன்மையாய் வைத்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க விசுவாசமா இருக்கத்தான் நீங்க தேவனுடைய பிள்ளைகள். அப்போ ஆபிரகாமின் அல்லேலூயா ஆபிரகாமின் பிள்ளையா மாறுவீங்க. அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்கு என்ன செய்யும்? வரும். அல்லேலூயா. இப்படிதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த இவனை அது யாரு யாக்கோப்பு குறித்து வாசி போகும்போது 12 பிள்ளைகள் இருக்கியா, ஏகப்பட்ட ஆடு இருக்குது, மாடு இருக்குது, எல்லாம் சொத்து சுகமெல்லாம் இருக்குது. ஆனால் 2 பிள்ளைகள் காணாமல் போயிட்டு அப்படியே அழுது கண்ணீர் விட்டு, எனக்கு இந்த அவன் யார் சிமியோன் போயிட்டான், நீங்கள் யோசேப்பையும் கூப்பிடுதியா, எவனையும் நான் விட்டுட்டோம்னா நான் நரைமயிரோடு எங்கே இறங்க போகிறேன், பாதாளத்தை இறங்கிடுவேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் என்ன செய்தான் தெரியுமா? பாதாளத்தில் இறங்கிடுவேன், பாதாளத்தில் இறங்கிடுவேன், பாதாளத்தில் இறங்கிடுவேன் தான் சொல்லுவாங்க. அந்த இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அந்த வனாந்தரத்தில் போகும்போது அடிக்கடி சொல்லுவாங்க, எங்களுக்கு சாகிறதுக்கு இடம் இல்லையா அங்கே கூப்பிட்டு வந்த, அங்கே எகிப்தில் கல்லறை தோட்டம் இல்லைன்னு அங்கே கூப்பிட்டு வந்த, நாங்கள் சோறு இல்லாமல் செத்துருவோம், தண்ணி இல்லாமல் செத்துருவோம், இதே தான் சொல்கிறான். கடைசியில் என்ன நடந்தது தெரியுமா? எல்லாருமே வனாந்தரத்தில் செத்துட்டான். அல்லேலூயா. ஒருத்தன் கூட தப்பிக்கல. அதே மாதிரி இந்த விசுவாச மார்க்கத்தார் இவன் யாக்கோப்பு சொன்ன மாதிரி ஆயிட்டு. இவன் 75 வயசு கண்ணு தெரியல ஈசாக்குக்கு. பிள்ளைகளை 2 பேரும் கூப்பிடுதான், எப்பா நாங்கள் சீக்கிரம் செத்துருவேன், அதனால நீங்கள் 2 பேரும் வாங்க, மூத்தமாக வா, உன்னை ஆசீர்வதிக்க போகிறோம்னா. யார் அவன்? அதுக்கு அப்புறம் அந்த 50 வருஷம் இருந்திருக்கான். யாரு? ஈசாக்கு 50 வருஷம் அதுக்கப்புறம் இருந்திருக்கான். அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஈசாக்கு கொண்டு போய் பலியிடுறதுக்கு எவ்வளோ பலன் வேணும்? இவங்க பிள்ளைகள் 2 பேரும் எப்படி இருக்காங்க. ஆனால் ஆபிரகாம் முதன்மையாக நீங்கள் தேவனை வச்சீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம். ஒன்னிலிருந்து சொல்லுவோம். அவனுக்கு ஏது உண்டு? ஏன் அப்படி எழுதிருக்கு? முதல்ல ஏது உண்டு, அவன் ஏதும் இல்லை. விசுவாசத்தை கொடுக்கிறவர் யாரு? தேவன். என்ன நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் பிள்ளை ஆரம்பிட்டாரு. 100 வயசாயிட்டு பிள்ளை ஆரம்பிட்டுருக்காரு. இவன் போய் ஆண்டவர்கிட்ட போய் அழுதான், இந்த எலியேசர் தான் எங்கள் வீட்டில் மூத்த பிள்ளை, இவன் தான் சுதந்திரவாளி அப்படிங்க. அப்புறம் ஒரு மண்டையில் ஒரு தட்டி, அவனா சுதந்திரவாளி, நான் உன் கற்ப பிறப்பு உனக்கு தருவேன், நீ 100 வயசுனாலும் தருவேன். அதுக்கப்புறம் ஊமை போல இருக்கான். பிறகு மனைவி அடுத்த அதிகாரத்தில் மனைவி கூப்பிட்டு சொல்லுவாங்க, புத்தி கட்ட சரணம் செய்தா யார்? சாரான். வேலைக்காரியை கூப்பிட்டு 2ஆம் தரம் கல்யாணத்தை முடிச்சு வைக்கலாம்.
அப்போ என்ன சொல்லியிருக்கணும் இவன்? வேண்டாம், ஆண்டவர் சொல்லியிருக்காரு என்கிட்ட, உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன்னு. இந்த ஆகார கட்டி வச்சு இஸ்மாயில் சந்ததியை கொண்டு வர்றதுக்கு என்ன முயற்சி பண்ணாத, வேண்டாம், கட்ட சொல்லியிருக்காருன்னு அவன் சொல்லலை. இவளும் மதிக்கட்ட காரியம் செய்யறதா? பிள்ளை இல்லைன்னா உடனே அடுத்தவளை வேலைக்காரி பிடிச்சி கட்டி வைக்கான். அது பெரிய குழப்பமாயிட்டு. அல்லேலூயா. அப்போ அர்த்தம் என்ன? விசுவாசம் அவனுக்கு அறவே. விசுவாசம் இருந்தால் எலியேசரை சொல்லுவானா? விசுவாசம் இருந்தால் இவன் ஆகார போய் கட்டுவானா? கட்ட மாட்டான். ஆனால் அதுக்கப்புறம் விசுவாசத்தை தொடங்குறவரும் முடிக்கிறவரும் இயேசுவனை சந்திக்கிறாரு. யார? ஆபிரகாமை சந்திக்காரு. சந்திச்ச பிறகு நீங்கள் கூனாலும் அவங்களுக்கு விசுவாசம் வராது. நீங்களா தேவனுக்கு பூரணமாக அர்ப்பணிக்க முடியாது. அல்லேலூயா. ஆனால் தேவன் அவனுக்குள்ள இறங்கி அவனுக்கு ஒரு விசுவாசத்தை தொடங்கின உடனே அதுக்கப்புறம் பாருங்க, ஒரே பிள்ளை தான், அவனுக்கு வயசாயிட்டு. இஸ்மவேல் வேற லைன்ல வந்துகிட்டு இருக்கக்கூடியவன். இது சொந்த பிள்ளையா பிறந்திருக்கு. அந்த பிள்ளைய அல்லேலூயா கொண்டு போய் வெட்டுங்காரு. எடுத்துட்டு போயிட்டானே, கொண்டாடிட்டே சொல்லலை, விடிய காலமே தூக்கிட்டு போயிட்டான். போனது மட்டும் இல்லை, வேலைக்காரன்ட்டு சொல்லலாம், நாங்கள் 2 பேரும் போயிட்டு நாங்கள் திரும்பி அவன் கேட்க வச்சான். அவன் 13 வயசு ஆகிட்டுன்னு என்ன போட்டிருக்காங்க, வேத பாரகர்லாம் 13 வயசுன்னு சொல்கிறாங்க. கட்டையெல்லாம் அவனே சுமந்துட்டு போகிறான். அவன் சொல்கிறான், அப்பா நான் இருக்கேன், கட்டை இருக்குது, விரவு கட்டை இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, ஆனால் பலி எடுறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். வேலைக்காரன்ட்டு சொல்லலாம், எப்பா நீங்கள் 2 பேரும் நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே நில்லுங்க, நாங்கள் போயிட்டு நாங்கள் 2 பேரும் திரும்பி வருவோம். இப்போ இந்த இடத்துல நடந்தது தான் விசுவாசம். எங்கே நடந்தது? இந்த இடத்துல போய் பலியிட போகிறான். இவன் இயேசுவை தரிசிக்கிறான். நாங்கள் யாரை தரிசிக்கான்? இயேசுவை தரிசிக்கிறான். முள்செடிகளை மோசே தரிசித்தது முள்செடி மட்டுமல்ல, அது இயேசுவின் மரணத்தின் சாயல். ஆபிரகாம் ஈசாக்கை பலியிட சென்றது அல்லேலூயா ஈசாக்கு மட்டுமல்ல, இயேசுவின் சாயல். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி யாரு? இயேசு கிறிஸ்து. குமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதை முதல்ல போவதுக்கு முந்தையே ராத்திரி போல ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரு. நீ ஐயப்படாதே, உன் ஜாதியை என்ன செய்வேன்? பெருக பண்ணுவேன். வானத்து நட்சத்திரங்களை பாரு, கடற்கரை மணலை பாரு, பூமியின் தூளை பாரு, அப்படி உன்னை பெருக பண்ணுவேன், பயப்படாதே, வா கொண்டு வா அப்படின்னுக்காரு. அங்க போய் பார்க்கிறது யாரை பார்க்கறான்? ஈசாக்க பார்க்கல, இயேசுவை பார்க்கிறான். ஆபிரகாம் அல்லேலூயா என் நாளை காண ஆசையா இருந்தான், கண்டு களி கூர்ந்தான். அப்படி இந்த காரியத்தை தான் அவன் அங்க பார்க்க, ஈசாக்கின் மூலமாய் தேவனை பார்க்கிறான். நம்ம வீட்டில் பார்ப்போம்ல, பேரனை பார்த்துக்கிட்டு தாத்தா மாதிரியே இருக்கான், சொல்லுமா இல்லையா? இந்த சாயல் வேற, அந்த சாயல் வேற. அது அந்த பிரதிபலிப்பு, அந்த காரியங்களை மகனை வச்சே நடத்தி காமிக்கார் கர்த்தர். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டி இயேசுநாதர் அடிக்கப்பட்டது இயேசுநாதர் தான், ஆனால் அது ஆட்டுக்குட்டி. அது யாரு? பாவத்தை சுமந்து இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இங்க பார்த்த உடனே தான் அவன் சுதாரிச்சிட்டான். யாரு? ஆபிரகாம். இந்த காரியம் உங்களுக்குள்ள நடந்திருந்தால், நீ ஆட்டுக்குட்டியை பலியாக்கி இருந்தால், நீங்க தேவனை முதன்மையாக வைத்திருந்தால், நீ ஆபிரகாமின் சந்ததியாய் கிறிஸ்துவை பெற்றிருந்தால், நீங்கள் இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். மிக நல்ல கலங்க. கிறிஸ்துவ ஜீவியம் என்பது எனக்கு வயிற்று வந்துடும் சொன்னா வயிற்று வந்துடும். இந்த வயிற்று வலியை தேவன் எடுத்து போட வல்லவராக இருக்கிறாருங்கிற விசுவாசம் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் நீங்கள் தப்பிக்க முடியும். எனக்கு என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்துக்கிடுவாருங்கிற விசுவாசம் பூரணமாக இருக்கணும். உலகம் பூரா கேன்சர் வருது, இன்னும் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில். நீங்கள் குடிக்கிற தண்ணியிலேருந்து, சாப்பிட்ற உப்புல இருந்து, அல்லது சாப்பிட்ற சீனியிலேருந்து எல்லாத்துலேயுமே பிளாஸ்டிக் கலந்துருக்கு. நீங்கள் சாப்பிட கேன்சருடைய வியாதி அதிகமாகும். ஆனால் உலகம் புறம் கொள்ளை நோய் வந்தாலும் என்ன செய்யாது? அணுகாது.
அல்லேலூயா. உலகம் நல்லா சொன்னான் சாலமோன். இதில் ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் உன்னுடைய பிள்ளைகள் கொள்ளை நோய் பஞ்சம் பட்டயம் வரும்போது இந்த ஆலயத்தில் இருந்து விண்ணப்பம் பண்ணுனா அந்த ஜெபத்தை கேட்டு நீ உடனே என்ன செய்வீர்? விடுதலை தருவீர் அப்படின்னு சொன்னான். நீ ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு விடுதலை ஆகும், கொள்ளை நோய் வராது. நீங்கள் வருவதுக்கு முந்தைய வராதுன்னு இருக்கணும். ஆனால் துணிகரம் கூடாது. எல்லாரும் வாயை மூடிட்டாலே தான் நான் மாத்திரம் மூட மாட்டேன், அப்படி தான் போவேன், கொரோனாலாம் வராதுன்னு. அப்படி அது திமிர் பேச்சுகள். ஆமென். ஆனால் என்னை தொடாது, என் பிள்ளையை தொடாது, என் பிள்ளை மேலே இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கு, உலகத்தில் எந்த காரியம் நடந்தாலும் என் பிள்ளைகளை தொகலாதுங்கிற விசுவாசம் இருக்கணும். ஆனால் நீங்கள் தாவீதின் குமாரனாய் மாறணும். ஆமென். ஆபிரகாமின் குமாரனாய் மாறணும், கிறிஸ்துவின் சந்ததியா மாறணும். இப்படிலாம் மாறினா உங்களுக்கு இந்த பூமியில் உலக ஆசீர்வாதமோ அல்லையா ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் பெருகும். ஒரு வசனத்தை வாட்சி முடிக்கும். அடுத்த வாட்சா 5 வரையும். வேதவாக்கியம் என்ன சொல்லுறது? ஆமென். ஆபிரகாம் தேவனை விசாரித்தான், ஆமென், அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது சொல்லுகிறது. செய்தவனுக்கு வருகிற கூலி கிருபை எண்ணப்படாமல், கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமாக்கினவர்களுக்கு ஆமென் விசுவாசம் வைக்கிறவனா இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஆமென். நல்ல காடுங்க. உங்க விசுவாசம் உங்களுக்கு கிரியை செய்ய முடியலையா? என் பிள்ளையெல்லாம் பலிபடத்தில் வைக்க முடியாது, ஆனால் விசுவாசம் இருக்குது எனக்கு. தேவன் விசுவாசம், நம்பிக்கை போய் விசுவாசம்னு சொல்கிறாங்க. விசுவாசம் நம்பப்படாதவர்களின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். அந்த விசுவாசம் உங்களுக்கு இருந்ததுன்னா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா, ஜெயிச்சிருவோம். விசுவாசம், உறுதியான விசுவாசம் வேணும். அல்லேலூயா. அதாவது அந்த விசுவாசம் என்ன செய்யும்? அல்லேலூயா, எதையும் செய்யும். தேவன் மேலே வைக்கிற விசுவாசம் அந்த உலகத்தில் மனுஷன் செய்யக்கூடாத காரியங்களை தீவிரமாக செய்யக்கூடியதாக இருக்கும். அல்லேலூயா. நான் அந்த குளோரின் ஜெத்தில் அந்த கல்லறையில் போட்டிருந்தது தான் பார்த்துட்டு தான் நினச்சேன், இந்த சத்தியம் அவங்களுக்கு போய் சேரல, நமக்கு சேர்ந்துருக்கு. நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துவின் சந்ததியாக மாறணும், மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். ஆமென். தரித்து கொள்ளணும். ஆபிரகாமின் இல்லை தாவீதின் குமாரனா எப்படி மாறுவீங்க? அவன் செஞ்ச அந்த அவனுடைய வாழ்க்கை வரலாறுல மோதன ஆட்களுடைய பிசாசின் கிரியைகளை பூரா பார்க்கணும். அவன் எப்படி ஜெயிச்சானோ அதே மாதிரி ஆவிக்குரியதான் மாற்றணும். அவன் ஒரு தரிசனம் காங்காம பாருங்க. அவன் தேவனிடத்தில் சங்கீதத்தின் புத்தகம் 16வது அதிகாரம். முடிச்சுட்டு 16 8 11 வரையும். சங்கீதம் 16 8 11 வரையும். வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை. ஆமென். களி கூர்ந்தது, நம்பிக்கையோட தங்கி இருக்கும். நல்ல ஒரு நிமிஷம். நம்பிக்கையோடு தங்கி இருக்குன்னு என்ன அர்த்தம்? நாளை குறித்து எனக்கு என்ன இல்லை, காலம் இல்லை. கர்த்தர் என் மாம்சத்தை பார்த்து விடுவார். வயிறு வசிக்கா கர்த்தர் பார்த்து விடுவார், நோயா கர்த்தர் பார்த்து விடுவார், என் ஆயுசு நாட்களா கர்த்தர் பார்த்து விடுவார். ஏன்னா நான் எப்போதும் அவரை எனக்கு முன்பாக வைத்திருக்கேன். அதனால அண்டிசப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. அதனால இருதயம் பூரிப்பாகும். அடுத்தால தான் விசேஷமானது. இப்ப என்ன சொல்லலாம்? எல்லா ஆத்மாவும் செத்து எங்க போச்சு? பாதாளத்துக்கு போச்சு. ஆனால் ஏன் ஆத்மாவை நீ பாதாளத்துல விட மாட்டீரே? அடுத்தல பரிசுத்தமா இருக்கிற, அதனால என் அழிவனை என்னை காண விட மாட்டீரே. படுத்தினீர், ஆனந்தமும் எப்பவும் சமாதானமும் பேரின்பமும் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சான். அல்லேலூயா. தாவீது ராஜா, அல்லேலூயா, ஆபிரகாமின் குமாரனா மாறணும், ஆபிரகாமின் சந்ததியா மாறணும். நல்ல மனம் திரும்பி கிறிஸ்துவை தரித்து கொள்ளணும். நல்ல மனம் திரும்பியா பரிசுத்தாவியானவரை தரித்து கொள்ளணும். சின்ன பாவம் கூட உங்களை அட்டாக் பண்ண கூட விடக்கூடாது. உடனே நீங்கள் சந்ததியிலிருந்து விளக்கப்படுவீர்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்குங்கிற அறிக்கை உங்களுக்கு வேணும்.
அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வாதம் வரும்போது ஆசீர்வாதத்தில் இருதயத்தை என்ன செய்யக்கூடாது? வைக்கக்கூடாது. தேவன் மேலே வைக்கணும். அதுக்குள்ளே உங்களை உருவாக்கி சரி பண்ணிடுவார். இது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். கொள்ளை நோய் எனக்கு வராதுங்கிறத உறுதியான விசுவாசம் உங்களுக்குள்ள வேணும். அல்லேலூயா. என்ன வேணும்? கடைசி ஆமா சாமியே கூடாது. எது கொள்ளை நோய் எனக்கு வராது, என் ஆயுசு நாட்கள் என்ன செய்வாரு? பெருக பண்ணுவாரு. என் பிள்ளைகள் சொல்லுங்க, என் முன்னோருடைய சாபம் என் பிள்ளையை தொடர்வதில்லை. ஆபிரகாமின் சந்ததியா இருக்கிறோம், தாவீதின் குமாரனா இருக்கிறோம். அதனால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட உலக ஆசீர்வாதமும் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்குரிய ஆசீர்வாதமும் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது கிடைக்கும். அல்லேலூயா. இது அறிக்கை மட்டும் இல்ல, பூரண விசுவாசம் வேணும். விசுவாசம் வேணும். அதனால வயசாயிட்டு சொல்லக்கூடாது. முதிரையில கனி வந்து புஷ்டியா இருப்பா. எனக்கு வயசாயிட்டா அதான் அறிக்கை. அதான் சொல்றேன். இவ்வளோ கத்தி பேசி ஒரே வார்த்தையில் போக சொல்லி முடிச்சாங்க. அல்லேலூயா. அதாவது ஓடிக்கிட்டே இருக்குது. அதான் அஞ்சு பிரசவம் பண்ணணும் ஒரு வாரத்தில். ஞாயிற்றுக்கிழமை சங்கீதம், செய்தி, வெள்ளிக்கிழமை செய்தி, செவ்வாய்க்கிழமை குளோரிண்டா சர்ச்சில் 5 இவ்வளவு பண்ணி நான் வெளியே வர்றதுக்குள்ளே ஒரு பிரசங்கம் பண்ணி வெளியே வர்றதுக்குள்ளே பெரிய சங்கடம். எல்லாம் உருவாக்கிட்டு வரணும். ரைட். கர்த்தர் அல்ல ஆபிரகாம் இல்லை சொன்னாலும் ஓடிட்டு இருக்கேனா இல்லையா? என் வயசு இருக்குன்னா ஓடிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டேன். ஐயோ முடியலைனாலும் காரியம் நிறைவேறுதா இல்லையா?